பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கும். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரம்பொருளே, பாடுகளின் தாசனாயிருக்கிற சிலுவைநாதரே, இந்த வருஷந்தி காலத்தின் 5வது வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நேற்று தினத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்து வருஷந்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வார்த்தைகளை கேட்டோம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவர், இந்த நாளின் இறை செய்தியிலே நீர் பேசுகிறாங்க, நாங்கள் கேட்கின்றோம். இந்த இறை ஆசிரியர்களை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் இருக்கிற அப்படி அன்பர் சாரியும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகின்ற எல்லா மக்களுடைய இளங்களையும் உள்ளங்களையும் என் தேவன் சந்திக்கிறது. இறை ஆசைகளால் நிரப்புகிறது. பாடுகளின் தாசனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே கிறிஸ்துவின் பாடல்களை தியானிக்க 239வது பாடலை பாடுவோம். மரித்தாரே கிறிஸ்து உனக்காக பாவி என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 239வது பாடல். மரித்தாரே கிறிஸ்து உனக்காக பாவி, மரித்தாரே கிறிஸ்து உனக்காக பாவி, உனக்காக பாவி, உனக்காக பாவி, உனக்காக பாவி, உனக்காக பாவி. திருத்துவ உதித்தோர் தெய்வீக சேயே, திருத்துவ உதித்தோர் தெய்வீக சேயே, தீனதயாளத்வ மனுவேலே பாராய், தீனதயாளத்வ மனுவேலே பாராய். லோகத்தின் பாவத்தை தேகத்தில் சுமந்தே, லோகத்தின் பாவத்தை தேகத்தில் சுமந்தே, லோலயமாய் சிலுவையிலே பாராய், லோலயமாய் சிலுவையிலே பாராய். மகத்தான தண்டனை நிவர்த்திப்பதற்கே, மகத்தான தண்டனை நிவர்த்திப்பதற்கே, மாபாடு பட்டு தரித்ததே பாராய், மாபாடு பட்டு தரித்ததே பாராய். மன்னிப்புண்டாகவே மத்தியஸ்தராக, மன்னிப்புண்டாகவே மத்தியஸ்தராக, மாவாதை கொள்ளானார் தாமே நீ பாராய், மாவாதை கொள்ளானார் தாமே நீ வாராய். மறி
தேசு உனக்காக பாவி மறித்தாரே தேசு உனக்காக பாவி உனக்காக பாவி உனக்காக பாவி உனக்காக பாவி உனக்காக பாவி. பாடுகளின் தாசனாம் அருள்நாதர் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் நாளின் காலை நேர தியானத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை அன்பாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் நான் வாசித்து தியானிக்க முடியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 118வது சங்கீதம், சங்கீதம் 118. இதனுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு எபிரேய சங்கீதமாக காணப்படுகிறது. சங்கீதங்களிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எல்லா சங்கீதமும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதை ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், யூத விடுமுறை நாளாகிய பாஸ்கா என்று சொல்லப்படுகிற பண்டிகை, த ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்னேக்கல்ஸ், கூடார பண்டிகை, அதாவது இப்போ நம்ம கொண்டாட போகிறோம், ஈஸ்டர் கொண்டாட போகிறோம் இல்லையா, ஈஸ்டரே ஒரு பாஸ்கா தான். பாஸ்காவில் இயேசுவை பலி கொடுத்து மீண்டும் அவர் உயிர்த்தெழ பெறுகின்ற அந்த பண்டிகை தான் ஈஸ்டர் பெருவிழாவை நம்ம கொண்டாட போகிறோம். ஆகவே இந்த பாஸ்கா காலத்தில் இந்த பாடலை அவங்க அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே, தொழுகை முறையிலே, வீடுகளிலே, ஜபங்களிலே அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த 118வது சங்கீதம் தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் என்று பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனுடைய நாட்கள் அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு இல்லையா, 538 ஒருவேளை அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு என்னுடைய முக்கியமான சிந்தனைகள் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து திரும்பி வந்ததையும், அடிமைதன வாழ்விலிருந்து மீண்டு வந்ததையும், ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷத்தை கடவுள் தந்திருக்கிறார் என்பதற்காக பாஸ்கா பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். ஆகவே தான் இந்த பாடல் எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். இந்த பாடலை அவங்களுடைய ஆலயத்திலே 515 BCE 70, அதாவது ஆலயம் இடிக்கப்படுகிற வரையிலே, 2வது ஆலயம் இடிக்கப்படுகிற வரையில் இதை அவங்க ஆலயத்தினுடைய லிட்டர்ஜிக்கல் யூஸாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது எப்படி நம்ம இப்போ லிட்டர்ஜி நம்ம பாடுறோம் இல்லையா, நம்ம தான் ஆரம்பம், பிதா, குமார், அதெல்லாம் அதே போல் அவங்களுடைய லிட்டர்ஜியில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு இறையில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த டேபர்னேக்கல் பண்டிகை, அதாவது சுக்கோத் என்று சொல்லப்படுகிற ஆர்வெஸ்ட் பண்டிகை போன்ற பண்டிகைகளில் கடவுளுடைய கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகின்ற ஒரு பாடலாய் பாடப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இதில் முக்கியமான தீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சால்வேஷன் அண்ட் ரெடம்ஷன், ரட்சிப்பையும் விடுதலையும் ஆண்டவர் தருகிறதை பார்க்கணும். தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. த கேட் ஆஃப் த லார்ட், த சாம் மென்ஷன்ஸ் த கேட் ஆஃப் த, ஆண்டவருடைய வழி அல்லது வாழ்க்கை அப்படி நம்ம பார்க்குறோம். 118ஆம் சங்கீதத்தில் புதிய ஏற்பாட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, மத்தேயு 21:42 ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வார்த்தை இந்த சங்கீதத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக, இயேசுவை மையப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118 த லார்ட்ஸ் டெலிவரன்ஸ் அண்ட் அவர் ரெஸ்பான்ஸ், ஆண்டவருடைய விடுதலையும் நம்முடைய மறுமொழியும் என்கின்ற தலைப்பை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த டெலிவரன்ஸ் என்ன, அவர் டெலிவரன்ஸ் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம், we should express gratitude for God's steadfast love and faithfulness. நம்முடைய நன்றி உணர்வை நம்ம காட்டணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேலே எப்பொழுதுமே அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பு நம்ம மேலே அதிகமாக இருக்கிறது. அவருடைய உண்மைத்தன்மை நம்ம மேலே அதிகமாக இருக்கிறது.
அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அதனால நம்ம அவரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் பாருங்க, நன்றி புகழ் மாலை என்று இந்த பாடலுக்கு திருவிவிலியத்தில் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் என்றென்றும் அவருடைய அன்பு பேரன்பு உள்ளது. அவருடைய பேரன்பு, அதாவது எசது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், குடல் தொடிக்கும் தாய் அன்பு இல்லையா, அந்த அன்பை உடையவராக ஆண்டவர் இருக்கின்றார். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. அவரது பேரன்பு ஞான ஆண்டவருக்கு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார். கடவுளுக்கு பயப்படுற எல்லாருமே என்ன பண்ணுமோ, ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இந்த விடுதலை தன்மை, இதுதான் கடவுளுடைய படைப்பாக பார்த்தோம். நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஏசாயா 43:16-21 ஆண்டவர் விடுதலை செய்து புது வாழ்வை அளிக்கின்றவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், கடலிலே வழியையும் வெட்டாந்தரையிலே அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நீரூற்றுகளையும் உருவாக்குகிற கர்த்தர் நான் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கின்றார். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய சிறையிருப்பை பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு புது வாழ்வு தருவேன் என்று சொன்னார் இல்லையா. அது போலதான் இங்கே விடுதலை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். முதலாய் கடவுளை எகிப்தின் மக்கள் எப்படி பார்த்தாங்க? இஸ்ரவேலின் மக்கள் எகிப்தில் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும்போது எப்படி பார்த்தாங்க? விடுதலையின் ஆண்டவராக தான் பார்த்தாங்க. விடுதலையின் ஆண்டவர், அதே விடுதலையின் ஆண்டவர் தான் பிறகு அவர்களை படைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். படைத்தவரும் இவர் தான் அப்படின்னு தெரிந்து கொண்டார்கள். ஆகவே முதலாக ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த தருணம் என்னவென்று சொன்னால், அது விடுதலையின் ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் துன்பத்தில் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறான். இப்போ ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து அவன் நன்றி செலுத்துகிறான். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம், காட்ஸ் டெலிவரன்ஸ் என்று பார்க்குறோம். அடுத்தது அவருடைய உடன் இருப்பு எப்பவுமே இஸ்ரவேல் மக்களோடு எப்பவுமே இருக்கும். அவர் தன்னுடைய உடன் இருப்பை பதிவு செய்கின்றார். நாம் கூடவே இருக்கிறோம்பா. த தீம்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஹெல்ப் அண்ட் சால்வேஷன். நெருக்கடியான வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது நலம். பார்த்தீங்களா? நீ மனிதர்களை நம்பாதையா, எந்த அரசனையும் நம்பாத, எந்த அரசியையும் நம்பாத, ஆண்டவரை நம்பு. அவர்தான் உனக்கு வாழ்வு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த காலை வேளையில நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்மளை கைவிட்டுருவாங்க. பணம், பதவி, பட்டம் எல்லாம் நம்மளை கைவிட்டு போய்விடும். எது நிரந்தரம்? கடவுளின் அன்பே நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம், நீயே நிரந்தரம் என்று பாடுகிறோம் இல்லையா? அதுதான் உண்மை என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி, த கார்னர் ஸ்டோன் அண்ட் த கேட். 19-24 நம்ம அதை பார்க்க முடிகிறது. இப்போ கார்னர் ஸ்டோன் என்று சொன்னால் என்ன? கடவுள்தான் கார்னர் ஸ்டோனாக இருக்கின்றார். பாருங்க, நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்கள் நுழைவார்கள். இல்லையா? ஆண்டவர் செல்லுகிற வழி என்ன? இயேசு செல்லுகிற வழி சிலுவை பாதை, பூப்பாதை அல்ல. சிலுவை பாதை என்பது துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் இரத்தம் எல்லாம் நிறைந்தது. நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்தார், அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஆண்டவர் செல்லுகிற பாதை. இப்போ நமக்கு அந்த பாதை இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வா அப்படின்றாரு. இப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக சிலுவை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார், நம்மளையும் அழைக்கின்றவராய் இருக்கிறார்.
ஏன்னா இயேசுதான் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்றார். 2வது அதான் 22 கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. இது நம்முடைய கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை யூதர்கள் இவர் தகுதியற்றவர், இவரெல்லாம் நீங்க மீட்பர்னு சொல்றீங்க, இவரெல்லாம் ரட்சகர்னு சொல்லிக்கிறீங்களே, இவர் மேசியாவா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் செய்தார்கள். ஆனால் அவர் வழியாக தான் கர்த்தர் நமக்கு மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். ஆமென். யார் அவரை தள்ளினார்களோ இகழ்ந்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் அவரை ஆண்டவர் உயர்த்தினார். அதுதான் கிறிஸ்துவின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்மளை கூட இன்னைக்கு ஆண்டவர் மக்கள், உலக மக்கள் நம்மளை வெறுக்கலாம், நம்மளை புறக்கணிக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம். நம்முடைய பணத்தை வைத்து, அவருடைய அதிகாரத்தை வைத்து, சாதியை வைத்து நம்மளை அசிங்கப்படுத்தலாம். எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆகவே இந்த கார்னர் ஸ்டோன், இதுதான் மத்தேயு 21 அதிகாரத்தில் ஏசு சொல்றாரு, ஆகாது என்று தள்ளின தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இந்த கல் மேலே எவன் விழுவான் அவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேலே விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது 24 23 நம்முடைய ரெஸ்பான்ஸை சொல்றார். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரை மீட்டருளும், ஆண்டவரை வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்து நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாய் செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவரது பேரன்பு. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பவனியாய் வரப்போறார் இல்லையா, அந்த பவனியை கொண்டாட ஆயத்தமாக இருக்கணும். அவர் நமக்காய் மரிக்க வரப்போகிறார், தன் ஜீவனை கொடுக்க வரப்போகிறார், நமக்காய் அவமானப்பட வரப்போகிறார் என்ற அந்த சிந்தனையோடு நாம் அவரை வரவேற்க ஆயத்தம். தான் சொல்ல, இது வெற்றியின் நாள், இது ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது. அதனால அவரை நம்ம போற்றி புகழ வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21:42 இந்த கார்னர் ஸ்டோன் ஆஃப் ஜீசஸ் என்பதை நம்ம பார்க்கிறோம். லிவிங் ஸ்டோன், வாழுகின்ற கல்லாக அவர் இருக்கிறார். இந்த கல் மேலே தான் நம்முடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:19-22 பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன். 1 பீட்டர் 1:2-4-8 பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் த லிவிங் ஸ்டோன். அவர் வாழுகிற கல்லாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைய இறையலாளர்கள் அவங்க சொல்லுகிற காரியங்கள் சங்கீதம் 100 பார்க்குறோம். தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. சங்கீதம் 136 நம்ம பார்க்குறோம். எக்கோஸ் ஆஃப் ரிஃப்ரைன் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்டியூர்ஸ் ஃபார் எவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 26:1-2 பார்க்குறோம். த கேட் ஆஃப் த லார்ட் இஸ் சால்வேஷன். அவர் நமக்கு கதவை திறந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். எசேக்கியேல் 44:1-3 பார்க்குறோம். describes the eastern gate of the temple, possibly related to the Psalm 118:20. இதுதான் இன்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடலாக இருக்கிறது. மத்தேயு 21, மார்க் 12, லூக்கா 20, அப்போஸ்தலர் 4, அதே போல எபேசியர் 2, 1 பேதுரு 2, இவை எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாசலாக இருக்கிறேன்னு சொன்னானா ஏசாமி சொல்றாரு பாருங்க. யோவான் 10:1-9 சொல்றாரு. எபிரேயர் 13:20-21, அதே போல சங்கீதத்தை 25 நாம் பார்க்குறோம். முக்கியமாக இன்றைய இறையலாளர்கள், இறையல் சிந்தனையர்கள், பழைய காலத்தில் இருந்த அந்த அகஸ்டின் ஆஃப் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, த ஸ்டோன் தட் த பில்டர்ஸ் ரிஜெக்டட் ஆஸ் பிகேம் த கார்னர் ஸ்டோன் அண்ட் திஸ் இஸ் த லார்ட்ஸ் டூயிங் அண்ட் இட் இஸ் மார்வலஸ். இல்லை, அந்த வசனத்தை அப்படியே சொல்றாரு. 2 வசனம். ஆரிகன் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, த கேட் ஆஃப் த லார்ட் இஸ் த வே ஆஃப் ரைச்சஸ்னஸ் விச் லீட்ஸ் டு லைஃப். இயேசுவின் அந்த வாசல், நீதிமான்கள் செல்லுகிற வாசல் தான் இயேசுவாகவே இருக்கிறார் என்று சொல்றார். ரிஃபார்மர்ஸ் ஜான் கால்வின் என்ன சொல்றார் பாருங்க. கிரைஸ்ட் இஸ் த ஸ்டோன் விச் வாஸ் ரிஜெக்டட் பை த பில்டர்ஸ்
பட் ஆஸ் பிகேம் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். அவர் அதே தான் சொல்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. த லார்ட்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்டியூர்ஸ் ஃபார் எவர் அண்ட் திஸ் இஸ் த கம்ஃபர்ட் ஆஃப் த பிலீவர். ஆண்டவருடைய அன்பு என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிறது தான் ஒரு பக்தனுக்கு ஆறுதலை தருகிற காரியமாக இருக்குதுன்னு சொல்கிறார். காரல் பார்க் சொல்கிறாரு, அதே வசனத்தை கார்னர் ஸ்டோனை பற்றி சொல்கிறார். டைட்ரிச் போன்ஹோஃபர், லுத்தரன் தியாலஜியன், ஜெர்மனில் நம்ம காலத்தில் வாழ்ந்து மறைந்த டைட்ரிச் போன்ஹோஃபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, த கேட் ஆஃப் த லார்ட் இஸ் த வே ஆஃப் டிசைபிள்ஷிப் விச் லீட்ஸ் டு லைஃப். இந்த ஆண்டவருடைய பாதை இருக்குது இல்லையா, அவர் நடந்து சென்ற பாதை, அதுதான் சீடர்களுக்கான வழியாக இருக்குது. அதில் நீங்கள் நடந்து போகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொகுசான வாழ்க்கை பார்க்குறோம். சொகுசான வாழ்க்கை, அதாவது கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க. ஆனால் இங்கே டைட்ரிச் போன்ஹோஃபர் என்ன சொல்கிறாரு, சிலுவை பாதையில் நடந்து போங்க, சிலுவையை சுமந்து போங்கன்னு சொல்கிறார். அதே போல் பில்லி கிரஹாம், அவரும் நம்முடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர். அவர் என்ன சொல்கிறார் பார், த ஸ்டோன் தட் த பில்டர்ஸ் ரிஜெக்டட் as became the corner stone and this is the message of the gospel. இன்னைக்கு புறந்தள்ளப்படுகிறது ஒரு பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. ஏனால் ஆண்டவர் அவரை உயிர்த்தல செய்தார். ரிக் வேரன் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய இறையிலாளர், the Lord's steadfast love endures forever and this is the hope of the believer, இல்லையா? அதை மார்ட்டின் லூத்தர் சொன்னது தான் அவரு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையிலே இந்த சங்கீதம் 118 என்பது பாஸ்கா பண்டிகை அப்போ பாடப்படுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. பாஸ்கா என்று சொன்னால் விடுதலையின் திருநாள். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நாள், தேவனை பலி கொடுத்த அந்த நாள். அந்த நாளில் நாமும் கொண்டாட இருக்கிறோம். வருகிற 18ஆம் தேதி அதை பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். 20ஆம் தேதி பாஸ்கா பெருவிழாவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு இயேசுவின் பிள்ளைகளாய் அவர் கடந்து சென்ற பாதையிலே போய் நம்ம நல்ல ஒரு சீடர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்க தூய ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவா, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 118ஆம் சங்கீதம் என்பது ஆண்டவரை பாஸ்கா காலத்தில் பாடப்படுகிற ஒரு சங்கீதம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த பாஸ்கா காலத்தில் நாங்களும் இயேசுவை போல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து ஆண்டவரை சிலுவைக்கு சாட்சி பகர எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடுகள் துன்பங்கள் உண்டு, எங்களை ஆண்டவர் ஒதுக்கி இந்த நாட்களிலே தள்ளுகின்ற மக்கள்தான் எங்களை ஆண்டவரை அழைத்து உங்களை நான் உயர்வாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற காலம் வரப்போது. இயேசு வேண்டாம் என்று தள்ளினார்கள், ஆனால் அவரையே கடவுள் தலைக்கு மூளைக்கு தலைக்களாய் மாற்றினார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ, வேலை நிமித்தமாக, ஜாதி நிமித்தமாக, பதவி நிமித்தமாக, ஆண்டவரை இல்லங்களிலே, வீடுகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவர்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கெஞ்சி மன்றாடுறேன். இப்பொழுதே என் தேவன் அந்த அற்புதத்தை செய்யும் ராஜா. அந்த விடுதலை நாயனாக இருந்து அவர்களுக்கு விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறேன். தொடர்ந்து எல்லாருடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே அமைதி, சமாதானம், சந்தோஷத்தை என் தேவன் இந்த நாட்களில் ஏற்படுத்தித்தார். வியாதியஸ்தர்கள் உண்டு, பலவீனர்கள் உண்டு, துன்பத்தில் இருக்கிற துயரத்தில் இருக்கிற மக்கள் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றி என்னுடைய தேசத்திற்காக, என்னுடைய தமிழ்நாட்டுக்காக, என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், எங்களுடைய ஆண்டவரே பாரத பிரதமர், எங்களுடைய அமைச்சரவைக்காக நேற்று தினத்தில் கூட ஆண்டவரே பாமன் பாலத்தை, இந்த மிகப்பெரிய ரயில்வே பாலத்தை ஆண்டவர் பிரதமர் அவர்கள் திறந்து வைத்து ஆண்டவரே சென்றிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அது எல்லாருக்கும் பயன்படுத்தும் ராஜா. அதே போல கர்த்தாவை உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் இன்றைக்கு வரி விதிப்பினாலே அநேக மக்கள் கஷ்டப்படுகிறத அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். போர் ஆண்டவர் பதட்டங்கள் மாறட்டும். இதோ தாய்வான் ஆண்டவரே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலநடுக்கங்கள் பேங்காக் போன்ற பகுதியில் அதிகமாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். இந்திய தட்டு தான் மோதி இருக்கிறது ராஜா. ஆகவே இன்னும் ஆண்டவரே இந்தியாவுக்கும் அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் பூகம்பம் வரலாம் என்று ஆண்டவரே விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி எங்களையும் எங்கள் மக்களையும் தேசத்தையும் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கும்.
இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய அன்பசாரின் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறையிலும் இப்படி சாக்குசாரி டீச்சர் அடிய என் குடும்பத்தை யாரும் எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தரலாம். குறிப்பாய் இந்த நாளிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெறட்டும். வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துறணும். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற டாக்டர் உதயநேசன் இருக்காக, நிக்சன் இருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவரே அருமையான ஆயர் பால் மோசஸ்க்காக, ஜபராசர்ஸ் ஐயருக்காக, இப்படிய வனஜம்மாவுக்காக, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், ஏழுமலை வேலன், ஆண்டவரே இதோ அன்பான சாமுவேல் வர்மனுக்காக, பாபனப்பள்ளி அமுதா அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக, ஆண்டவரே மலர்வேணிக்காக நான் ஜெபிக்கின்றோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகரமாக இருக்கிறார்களோ என் தேவன் கண் நோக்கி பாருங்க. உடைய கிருபை அவளோடு தங்கியிருக்கட்டும். குறிப்பாக அன்பு சகோதரி மலர்வேணிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தலையில் இன்னைக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் சென்னை ஓமந்தோரார் மருத்துவமனையில் செய்யப்படுகிறது. ராஜன் அன்பு சகோதரியை ஆண்டவர் நீர் பாதுகாத்து கொண்டு பத்திரமாக இந்த சிகிச்சை ஆண்டவர் ஆப்ரேஷன் முடிந்து வெற்றிகரமாய் ஆண்டவர் ஆலயத்துக்கு திரும்பி சாட்சி சொல்ல கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக சங்கீதம் 126:5 வாசிக்கிறோம். ஆண்டவரை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அழுப்பார்கள். நாங்கள் கண்ணீரோடு எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் நலனுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எங்களை காத்துறலும் வழி நடத்தும். இந்த ஒரு சந்தி காலத்தின் ஊழியங்களை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பாடுகளின் தாசன் அருள்நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு இருந்து நம்முடைய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.